Shiva 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 Shiva. நமது நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிட அன்பர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த யூடியூப் நேயர்களுக்கும் யூடியூப் ஜோதிட அன்பர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தமிழ் ஆண்டின் பெயர், தமிழ் ஆண்டின் மாதம், அதே மாதிரி ராசி, நட்சத்திரம், லக்னம் போன்றவற்றை நம்ம தம்பி லட்சுமணன் சொல்வார். ஆவணி மாதம் 25ஆம் நாள் வளைகுதி சப்தமி திதி, அனுத நட்சத்திரம், விருச்சிக லக்னம். நன்றி தம்பி லட்சுமணன், நன்றி. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி சொல்லியிருக்காரு, லக்னம் விருச்சிக லக்னம் சொல்லிட்டார். விருச்சிக லக்னம் செவ்வாய். விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி யாரு? ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான். இப்போ லக்ன புள்ளி இதுல இருக்கு, லக்ன புள்ளி விசாகத்தில் இருக்கா? இப்ப போன மீட்டிங்ல ஆமா இதே விருச்சிக ராசி தான் போட்டோம். அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயை பத்தி பேசணும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷத்தை எப்படி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான நீண்ட ஒரு டாபிக் பேசுறேன். நேற்று செவ்வாய் தோஷம் நம்ம சொல்றமே தவிர அந்த செவ்வாய் தோஷம்னா என்ன, அந்த செவ்வாய் தோஷம் யாருக்கு என்ன பண்ணுது, செவ்வாய் தோஷத்தை எப்படி நாம நிர்ணயம் பண்ணாங்க, எது ஆமாண்டாங்க இது இல்லைனாங்க அப்படிங்கிறத ஒரு சாப்டர் தான் அது. செவ்வாய் தோஷம் பெரும்பாலும் பெண்களுக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னு சொல்லி கேட்டோம்னா, இப்ப போன வீட்டுல வராதவங்களுக்காக. இப்ப எதுக்காக பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த விருச்சிக ராசிக்கு லக்னத்துக்கு லக்னம் ரிஷபம், 7ஆம் பாவம். அப்ப என்ன சொல்றோம், ஆண்களுக்கு பார்த்தோம் கேட்டீங்கன்னா நாம செவ்வாய் எடுத்துக்கிறோம், சுக்கிரனை எடுத்துக்கிறோம், பெண்களுக்கு செவ்வாய் எடுத்துக்கிறோம். அப்ப பெண்களுக்கு அந்த செவ்வாயை வச்சுதான் நிர்ணயம் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு உங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் பார்க்கணும், அந்த செவ்வாயும் பார்க்கணும். செவ்வாய் ஒரு ஜாதகத்துல ஆரோக்கியமா இருந்து லக்னாதிபதியும் ஆரோக்கியமா இருந்தா அந்த மன வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஒருவேளை லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கெட்டு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருந்தா அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் நல்லா இருந்து அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி நல்லா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இவ்வளவுதான் நம்ம தேவதத்துல செவ்வாய் ஏன் நிர்ணயம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்ப போன மீட்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் இந்த யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய கால் பண்ணாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பேசினாலும் மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு துருவாத்துல நிப்பாட்டிக்கிறீங்க சார், மீதி எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போகுது, ஆனா இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க துலாசம் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல பக்கம் இருந்து போன் போட்டாங்க. அதுல நமக்கு பெரும்பாலும் மேஷத்துல தான் ஆரம்பிக்கணும். பெரும்பாலும் நான் மேஷத்துல ஆரம்பிக்கவே மாட்டேன், ஏதாவது துலாமல விஷயங்கள் தான் ஆரம்பிப்பேன். இந்த தடவை அதை பினிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்து கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஒரு சின்ன குறிப்பு, அஸ்தங்கம் அப்படிங்கிறது கிரக அஸ்தங்கம் சொல்றோம். அப்ப சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல நமக்கு எந்த கிரகம் இருந்தாலும் அஸ்தங்கம் ஆகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனை தவிர அஸ்தங்கம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா அஸ்தங்கம், அதி அஸ்தங்கம், உதயம், அதே பார்த்தீங்கன்னா தீவிர உதயம், இப்படி இன்னும் சக்திக்கு ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல அதை சொல்லியிருந்தாங்க. அந்த அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்கும் உண்டு, லக்ன தோஷம்ங்கிறது செவ்வாய்க்கும் உண்டு. ஒரு ஜாதகத்துல சாதாரணமான ஒரு கிரகம், இயற்கை சுபர், இயற்கை பாவர். இயற்கை பாவர் கூட உங்களுக்கு திரிகோண பேர் வச்சுன்னு கேட்டீங்கன்னா அது மேக்சிமம் உங்களுக்கு நன்மை தான் செய்யுது. இயற்கை சுபர் சில நேரங்களில் கேந்திர திரிகோணம் ஏறினாலும் கூட உங்களுக்கு கெடுதல் செய்யுது. நாம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இயற்கை சுபரான குருவே ஆனாலும், இயற்கை சுபர் குரு இல்லையா, உங்க லக்னத்துக்கு உங்க ஜாதகத்துக்கு கெடுதல் செய்ய வேண்டிய பொறுப்பை அந்த கிரகம் ஏற்கனவே ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட திசையில உங்களுக்கு கெடுதல் மட்டுமே நடக்கும், நன்மை நடக்காது. இயற்கை சுபர் யாரு? குரு, பலகுறை சந்திரன், அதுக்கப்புறம் சுக்கிரன், புதனை சேர்த்திக்கலாம். இப்ப இந்த கிரகங்கள் கூட இந்த லக்னத்துக்கு உங்களுக்கு 7ல குரு வந்தாரு. அந்த குரு ஒரு பாவர் தான், குரு திசையை நடத்துறாரு. தன்னுடைய 60வது வயசுல அந்த குரு திசையை நடத்துறாரு. அந்த குரு என்ன பண்ணிச்சு, மயக்க நிலையை உருவாகிச்சு. மயக்க நிலையை உருவாகிச்சு, மரணத்தை கொடுத்துருச்சு. இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய சம்பவம். அது கேஸ் நடக்கிறது, கோர்ட்ல போறீங்க, பிடிக்கிறீங்க, சரிங்க, அதெல்லாம் வேற விஷயம். என்ன சொல்றது, இயற்கை சுபர் குரு, இயற்கை சுபர்
ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கு 7ல குரு கோச்சாரத்துல வந்தாரு, குரு திசை நடந்துச்சு. அந்த குரு என்ன பண்ணியாச்சு, அந்த அம்மாவை அன்கான்சியஸ் பண்ணிட்டாங்க. அன்கான்சியஸ் பண்ண உடனே மரணத்துக்கு நிகரான கட்டமா ஏற்பட்டு போச்சு. இயற்கை சுமர் குரு தானே, நன்மை தானே செய்யணும். பொன்னவன் பொருளவன் அப்படிங்கிறான். சொல்லும் போதே பொன்னவன் இவரை குளிப்பாடி சொல்லுவார், பொன்னவன் பொருளவன் அப்படிங்கிறது. இப்ப எந்த கிரகமா இருந்தாலும் ஜோதிடத்துல நன்மை தீமைங்கிறதுல எதுவும் கிடையாது. நீங்க செஞ்ச அந்த விதி, உங்க லக்னத்துக்கு அந்த கிரகம் யோகமா அல்லது அவயோகமா, நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கு. அவர் இயற்கை சுபர், இயற்கை பாபர்ங்க மேட்டர் கிடையாது. ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ல ராகு இருக்கிறாரு. அந்த ராகு என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ராகு அவர் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு பாக்குற வேலையை கொடுப்பாரு, ஐஏஎஸ் ஆபீசரை கொடுப்பாரு. அந்த ராகுனுடைய சாரத்துல இருந்தா கண்டிப்பா அவர் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா ஐஏஎஸ் ஆபீசர் பச்சைங்களை கையில் போடுவார். இது கல்வி வேணும்லவா, 4ஆம் பாவம் வலுவா இருக்கணும்ல. அப்ப ஒழுங்கா இருக்கு, 4, 9 வலுவா இல்ல. ஆனா 10ல ராகுக்கு அவர் என்ன ஆவாரு, 2ஆம் நிலையில பிரமாதம் ஆயிடுவார். படிச்சவங்களும் சம்பாதிக்கிறாங்க, படிக்காதவங்களும் சம்பாதிக்கிறாங்க. படிச்சுதான் சம்பாதிக்கலாம் அவசியம் கிடையாது. இவர் நம்ம பாருங்க, தாசில்தார் இருக்கிறாரு. இவர் 10 நாள் கரெக்டா 10 நாள் என்ன வெயிட் பண்ணியிருந்தான்னு கேட்டீங்கன்னா இவர் கலெக்டர் ஆயிருப்பார். 10 நாளைக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு, ரிட்டையர் பண்ணிட்டாங்க. இவர் சொல்லியிருக்கணும் அரசாங்கத்துல, ஒரு 10 நாள் தள்ளி வைங்க, நான் மாவட்ட ஆட்சியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லி அரசாங்கம் கேட்க போறாங்களா? சொன்னா கேட்பாங்க, இவர் சொன்னா கேட்பாங்க. அப்ப என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் மாவட்ட ஆட்சியர் ஆக வேண்டிய கண்டிஷன்ல ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு. அவர் 1000 ரூபாய் நினைச்சிருக்கலாம், நினைச்சாங்க கொடுக்கலாம். எப்படி? அப்ப என்னன்னா அந்த உயர் பதவி அவருக்கு இன்னைக்கு 7 வயசு ஆகுது சாருக்கு. அவர் ஜாதகத்துல அவர் பிறக்கும் போதே அரசு ஊழியர் எழுதியாச்சு. அப்போ ஒரு ஜாதகத்துல 10ல ராகு பிறக்கும் போது இருந்தா, ஒண்ணு கல்வி இருந்தா நீங்க அத சம்பந்தப்பட்ட துறையில அதிகாரி ஆகலாம், பெரிய ஆள் ஆகலாம், எம்பசிக்கு போலாம், நீங்க பாத்தீங்கன்னா அம்பாசிடர் ஆகலாம், ஒன்றும் மாற்றம் கிடையாது. அது கல்வி இல்லைன்னா நீங்க பெரிய ஸ்மக்லர் ஆயிருவீங்க, மேட்டர் அவ்வளவுதான். அது டாப்பா கை கொடுக்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா யூனிஃபார்ம் போட்டு பாக்குறவங்க, இந்த யூனிஃபார்ம் போடாதவங்க 2 பேருக்கு ராகு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இது கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன வேறமா சொல்ல முடியாது, வேற இவர் வேற. சோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் சில பண்ண மாட்டேன். சரி பரவாயில்ல. அதனால பாத்தீங்கன்னா ஜாதகத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நன்மையும் செய்யும் தீமை செய்யும். இப்ப தம்பியை பொறுத்த வரைக்கும் அதே செவ்வாய் எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ ஜாதகத்துல நம்ம என்ன போன மாசம் பாத்தீங்கன்னா துலா லக்னத்துல நிப்பாட்டிட்டு, அப்ப துலா லக்னத்தை நிப்பாட்டிட்டு. இப்ப ரிஷப லக்னத்துக்கு 7ல செவ்வாய் இருக்காரு. அவர் ஜாதகத்துல அவருடைய ஜனன ஜாதகத்திலயும் 7லயே செவ்வாய் இருக்கிறாரு. அப்ப என்ன, 7ல செவ்வாய் தோஷமா இல்லையா? இந்த ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும், செவ்வாய் தோஷம் என்ன பண்ணாது, என்ன பண்ணும் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியா இருந்து, ரிஷப லக்னத்துக்கு ஆட்சியா இருந்து, ஜனநாயகத்திலேயே செவ்வாய் ஆட்சியா இருந்து, அந்த செவ்வாய் ஒரு நேரத்துல கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும். அந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நிச்சயமா இருக்காரு, ஆல்ரெடி அவருக்கு 4ஆம் பாவதியா இருக்காரு அல்லது 7ஆம் பாவதியா இருக்கிறாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் நிச்சயமா இருக்காரு. அப்ப என்ன, 7ஆம் வீடு கெட்டு போயிருமா? 7ஆம் வீட்டுக்கு அதிபதி பாதிக்குமா? அந்த 7ஆம் வீட்டுக்காரர் கெட்டு போயிடுவாரா? மன வாழ்க்கை கெட்டு போயிருமா? மணமகன் என்ன ஆகும்? சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நிச்சயமா இருக்காரு, ஆகவே வரக்கூடிய மணமகனுக்கு அயல் பங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சக்தி குரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 வீட்டுக்கு முன்னாடி சொன்னார். அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி நிச்சயமா இருந்தா பெற்றோர்கள் இருக்கவே, அப்பா அம்மா இருக்கவே, அந்த சிறுவன் அந்த மணமகன் அனாதை போல் வளர்க்கப்பட்டவனா இருப்பான். அப்ப என்ன அர்த்தம், அவர் அம்மாயி வீட்லயோ அப்பாயி வீட்லயோ பாட்டி வீட்லயோ இருப்பார், இவங்க வீட்டுக்கு வரவே மாட்டார். யாருக்கு? இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மணமகன். அந்த பையன் ஜாதத்தை சொல்ல, இந்த பொண்ணோட ஜாதத்தை வச்சு தனக்கு வரக்கூடிய மணமகன் அப்பா அம்மா இருக்கவே எங்க இருப்பாரு? பாட்டி வீட்டுல இருப்பார், அப்பாயி வீட்டுல இருப்பார். படிச்ச உடனே ஹாஸ்டல்ல இருப்பார். ஹாஸ்டல்ல படிச்சு அமராவதியில படிச்சு அப்படியே வேலைக்கு போயிடுவார். இதுதான் குறிப்பு, வேற எதுவும் கிடையாது. அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7 எந்த கிரகமாக கூட வச்சுக்க, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி நிச்சயமா இருக்கிற பட்சத்துல அந்த வீட்டுல ஒண்ணு ஆண் வாரிசாவே இருக்கலாம், அல்லது அந்த மணமகன்
எப்படி இருப்பாருன்னா சிறு வயசுல இருந்து ஆஸ்திரேலியா வளர்ந்துருப்பாரு, இவ்வளவுதான். அயல் பங்குங்கிறது வேற, மங்கள் ஸ்தானத்தை பார்க்க. புரியுதா உங்களுக்கு? சோ ஆகவே 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஒரு ஜாதகத்தை அல்லது பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நிச்சயமா இருக்கார். அந்த செவ்வாய் நட்சத்திராதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் வலுவா இல்லாத பட்சத்துல உங்களுக்குன்னு எந்த கட்டடமும் கட்ட முடியாது. உங்க பேர்ல எந்த ஒரு கட்டடமும் இருக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வில்லங்கமாய் போயிடும், அல்லது விற்பனையாகி போயிடும், அல்லது ஏதாவது பிரச்சனையாகி போயிடும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருந்தாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கட்டிட சம்பந்தமான மராமத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் நிச்சயமா இருக்கு, செவ்வாய் திசை நடக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகர் அதாவது வாங்கறதுக்கு பதிலா அவர்கிட்ட இருக்கிற மண்மனையை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. இது அடிப்படை கான்செப்ட். அப்ப என்னன்னா ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ல இருந்து ஜனநாயகத்திலேயே 7ல இருந்தா அவங்க நிலப்பொருள் சேர்க்கை உள்ளவங்களா இருப்பாங்க, கல்வியாளரா இருப்பாரு, அந்த மணமகளை நல்லா பாத்துக்குவாரு. சரி, இப்ப அந்த செவ்வாய் 8க்கு வர ஆரம்பிச்சு. தம்பி அது லைட்ல அது இங்க போக 5 ஆஃப் பண்ணுங்க, 5 இங்க பாருங்க, இங்கிருந்து 5 ஆஃப் பண்ணுங்க. அப்போ இப்ப ரிஷப லக்னத்துக்கு ஜாதகத்துல குருவனுடைய வீட்டுல இருக்கா, 8ஆம் பாவத்துல இருக்கிறார். கண்டினியூ பண்ணிக்கலாம். குருவுடைய வீட்டுல 8ல இருக்கிறார். அப்போ ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல இருக்கிறார். ஓகே, இப்போ அந்த குரு அந்த இடத்துல இருந்தாருன்னா ஒரு ஜான காலத்துல குரு இருக்கிறார். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல இருந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ல இருந்தாலும் என்ன ஆகும்? ரெண்டாவது 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல இருந்து 8ஆம் வீட்டுக்கு அதிபதியோட வலுவா இருந்தா என்ன ஆகும்? ஒரு ஜாதகத்துல நம்மளுக்கு அதுக்கு இயற்கை சுவரை சொன்னோம். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ல இருந்து சரி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல இருந்து 8ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவோட சேர்ந்து, குரு ஆட்சியா இருக்காரு, குருவோட சேர்ந்து வலுவா இருந்தா இவள் கணவனை இவள் கொள்வாள். ஜாதக பாரிஜாதம், ஜாதக அலங்காரம். இப்ப சமீபத்தில் நடந்த பெருசா அந்த விளக்கத்தை சொன்னார். அவருக்கு விருச்சிக லக்னமா இருந்துச்சு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், ஜாதகத்துல ரிஷப லக்னக்காரன் சுக்கிரன் 8ல இருக்காரு. அந்த 8ஆம் வீட்டுக்கு அதிபதி புதனோட சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு என்னன்னா அந்த ஜாதகம் தன் மனைவியை மாரகம் செய்து விட்டு அவர் தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்கிறார். அதே இன்னொரு ஜாதகம் இன்னொரு பக்கம் வந்தது. அதே அந்த விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு 8ல இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் பாவத்துல சூரியனோட சேர்ந்திருக்கிறாரு. அந்த கொரோனா டைம்ல அவருக்கு அந்த கொரோனா ஃபீவர் அவர் தள்ளிவிட்டார். இது பொதுவான கான்செப்ட் தான். எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8க்கு போலாம். ஆனா 8ஆம் வீட்டுக்கு அதிபதியோட வலுவா இருக்க கூடாது. 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான அந்த நட்சத்திராதிபதி பாருங்க, அந்த ஸ்தானாதிபதி நட்சத்திராதிபதி அதுலயும் ஏறக்கூடாது. இங்கதான் செவ்வாய் தோஷம் வேலை செய்யுது. அப்ப 8ல செவ்வாய் தோஷம். அந்த சப்போஸ் அந்த இடத்துல குரு இல்லாத பட்சத்திலயோ, அந்த குருடைய நட்சத்திரம் அந்த இடத்துல இல்லாத பட்சத்திலயோ உங்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது, செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்பதான் குருவுடைய வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் குரு பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை, நிவர்த்தி அப்படிங்கிறாங்க. நம்ம அதுக்குள்ள போனா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயும் குருவும் சந்திரனும் சேர்ந்துதான் அவன் யோகத்தை உருவாக்கி கொடுக்கு. அதனால யோகம் எப்படி வரும்? அப்ப என்ன ஆகும்? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல இருந்தாலும் சரி, இப்ப 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ல இருக்கா, 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ல இருக்கா. இப்ப குருவுடைய வீடு அது இல்லையா, இந்த குருவுடைய நட்சத்திரம் இருக்குல்ல 8ல, சரி இதுல இருக்குல்ல 7ல இருக்குல்ல, குருடைய விசாகம் இருக்குல்ல. அந்த ஜாதகத்துல அந்த குரு இந்த 7ஆம் வீட்டுல அவர் விசாகத்துல இருந்தாருன்னா என்ன அனுஷம் கேட்டை விட்டுருக்கேன். விசாகத்துல இருந்தா அந்த வரக்கூடிய கணவன் நோயினுடைய உள்ளவனா இருப்பான். அவருக்குதான் அற்பாயிலோட இருப்பா, அவருக்கு மாங்கல்ய பணம் குறையுது. சப்போஸ் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குரு திசை நேர்மை ஒரு அடுத்த 10 ஆண்டு காலத்துக்குள்ள அவர் ஜாதகத்துல குரு திசை வரமா இருந்ததுன்னா நீ கணக்கு போட்டுக்கலாம், முடிஞ்சு போச்சு. அந்த குரு திசை அந்த நட்சத்திர குரு திசை குரு புத்தி குரு அந்த கணக்கு இப்ப முடிஞ்சு போச்சு. அது 8 வருஷம் கழிச்சு வரலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம். இன்னும் கூட சும்மா அப்படி துல்லியமா சொல்றீங்கன்னா அந்த குரு சூட்சமம் அதை எடுத்தீங்கன்னு வச்சுக்க, கரெக்டா இந்த தேதி நாள்ல
மரணமும் மரணத்துக்கு நேரம் கண்டம் உண்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க என்னைக்கு பொருத்தம் பாக்குறீங்களோ, என்னைக்கு ஜாதகம் பாக்குறீங்களோ அன்னைக்கே சொல்லி எழுதி வச்சுக்கலாம். சார் நாம தான் சார் மேலோட்டமா பாக்குறோம். ஏங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச ஜோதிடர்கள் பூராமே கரெக்ட் எழுதியிருக்கிறாங்க. சும்மா அப்படியே எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில சார் லைட் போடுங்க. இந்த தசாபுத்தியில இந்த தேதியில நேர்ல அவர் கண்டம் ஏற்படும். அது எதுல கண்டம் ஏற்படும் எழுதியிருக்கிறாங்க. தண்ணியிலையா நெருப்புலையா வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து வேற ஏதாவது விபத்துலையா எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பேர் நோட் போட்டு அப்படியே அந்த தசாபத்தியை பார்த்து பார்த்து எழுதிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நேரம் உள்ள பிரிண்டர் புக் வந்துச்சு, ஃபில்அப் பண்ணி கையில கொடுத்தோம். அவங்க படிக்கவும் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல இருந்தால், நீங்க ரிஷப லக்னமா இருந்தால் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மனைவிக்கு நோய் உள்ளவளா இருப்பாள், பெண்ணுக்கு நோய் உள்ள கணவனா இருப்பார். அந்த குருடைய நட்சத்திரம் ஏறன்னு கேட்டீங்கன்னாக்கா அவருக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும். புரியுதா? இப்ப ரிஷப லக்னத்துக்கு அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வந்து இருக்கிற 9ஆம் பாவம் ஏந்திர திரிகோணம் 9 சனி ஆட்சியா இருக்கிறாரு. அங்க சூரியன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த 9ல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அந்த 9ஆம் பாவம் சொல்லும் மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்துல அந்த கிரகம் இருந்தா அது செவ்வாதசம் தான். 9ல இருக்குது செவ்வாய். செவ்வாதசம் இல்லதானே உங்க கணக்கு பிரகாரம் 2 நாள் 7 டெல்லியில 9 கேந்திரத்தில் இருக்கிறாருல, அவர் என்ன பண்ணுவாரு? செவ்வாதசம் கிடையாது, செவ்வாதசம் உள்ள மணவனை, செவ்வாதசம் இல்லாத மணவனை நினைச்சிருங்க. நான் சொல்லிட்டு பெண்ணுடைய ஜாதகம். அப்ப அந்த சூரியன் செவ்வாய் ஏறும் போது அங்க சூரிய செவ்வாய் ஏற்பட்டு போகுது. அங்க சூரிய செவ்வாய் புத்தியில செவ்வாய் சூரிய புத்தியில தனக்கோ தன்னுடைய கணவனுக்கோ நடக்கிற காலத்துல இவங்க 2 பேருக்குமே விபத்து ஏற்படும். புரியுதா? சொல்றது புரியுதா சார்? இப்போ சூரிய செவ்வாய் இணைவு என்பது என்ன பண்ணும்? உங்களுக்கு கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது கலத்திர பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சூரியன் இருந்தாலும் விபத்தை கொடுக்கும் 2 பேருக்குமே. சமீபத்தில் அந்த மாதிரிதான் ஒரு ஜாதகம். அப்போ 9ஆம் செவ்வாய் ஜாதகத்துல இருக்கு ரிஷபலக்னக்காரங்களுக்கு 9ல செவ்வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த செவ்வாதசம் இல்லைன்னு ஒதுக்கிடக்கூடாது. அவருக்கு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஒரு ஜாதகத்துல வேற இருக்காரு, 7 கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்க, கொஞ்சம் டைமிங் மாறலாம் ஜன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். சரி, ரிஷபலக்னத்துக்கு 10 கும்பத்துக்கு வந்துடலாம். கும்பத்துல யார் இருக்கிறா? உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறாரு, மறுபடியும் ராகு இருக்கிறாரு, 2வது வந்து குரு இருக்கிறார். அங்க குரு ராகு செவ்வாய் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த செவ்வாய் ராகுடைய சாரத்தில் இருக்கிறான்னு வச்சு 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் ராகத்தில் இருக்கிறார் பொதுவான ஜாதகம். அப்ப ராகுடைய சாரத்துல இருந்தா சப்போஸ் ராக திசை இவருக்கு நடந்தா என்ன ஆகும்? எப்படி கல்யாணம் ஆகும்? தன் இனத்தை சேராத வேறொரு இனத்தை சேர்ந்த மணமனை தான் கல்யாணம் பண்ணுவார். புரியுதா? அந்த ராகு அந்த ஜாதகத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு அவனுக்கு லக்கணத்திலேயோ அல்லது 7லயோ இருக்கிற மணமகன் தான் வருவாரு, வேற யாரும் வர மாட்டாங்க. இப்ப குருவுடைய சாரத்துல அந்த செவ்வாய் தான் கேட்டீங்கன்னா அதாவது தனக்கு வரக்கூடிய கணவனுடைய ஃபேமிலி அப்பா அம்மா நல்ல வசதியா இருப்பாங்க, குரு மகன் யோகத்தோட இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல போட்டுக்கிறோம், குரு ரிஷபத்துல இருக்கிறாரு. இந்த குரு எங்க இருக்கிறாரு? துலா லக்னக்காரன் யாரா இருக்கிறீங்களா? துலா லக்னம் ஐயா இருக்கிறாரு, நீங்க இருக்கிறீங்க. மிதுன ராசிக்காரன் யாரா இருக்கீங்களா? எந்த நட்சத்திரமா மிதுன ராசிக்காரங்க செல்வா அவனுக்கு வச்சிருமா ஐயா, நீங்க மிதுன ராசிங்களா? என்னைக்கு நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம். இது அண்ணனை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி ஜோதிட துறைக்கு வந்தீங்க? இது ஒரு ஆர்வத்துல வந்துட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்க, திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலே வாக்குப்பளிதம் உண்டு. நாளைக்கு முன்கூட்டியே நடக்கூடிய விஷயங்களை மனசுல அவர் ஏத்துக்கார தெரியும். அவருக்கு ஒரு இடத்துக்கு போனான்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் ஏற்கனவே போன மாதிரியே அவருக்கு இருக்கும். இப்படி நடந்துடும் இப்படி என்ன நினைச்சாருன்னா 10 நாள் கழிச்சு அப்படியே நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவர் மனசுக்குள்ள தோணுது குஜராத்தில் பூகம்பம் நடக்கிற மாதிரி தோணுது, அடுத்த நாள் காலை பத்தி அஸ்ஸாம்ல பூகம்பம். நீங்க வந்தது கரெக்ட்.
கண்டினியூ பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க. இப்ப மிதுன ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் துலாவளங்கிறதுக்கு 2ஆம் வீட்டை குரு பாக்குறார். ஜனவரி 1976 பிறந்தவங்களுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன, இப்ப ஜாதகத்துல அவருக்கு லக்னம் என்பது பாத்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 8ல குரு இருக்கிறாரு, 2ஆம் வீட்டை பாக்குறாரு. 2ஆம் வீட்டை பாக்குறாரு. துலா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு யாரு? சுக்கிரன். இந்த அம்மா வேலைக்கு போகுது, அவர் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு துலா லக்னத்துக்கு இப்ப 2ஆம் வீட்டு குரு பாக்குறாரு. இந்த அம்மா 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன். இந்த வேலைக்கு போகுது, இந்த அம்மா வேலைக்கு போகுது. இவருக்கு இது விட்டுருங்க, துலா லக்னத்துக்கு 7ஆம் வீடு. நான் சொல்றது 8ல இந்த லக்னாதிபதி, இந்த லக்னத்துக்கு 8ல குரு இருக்கிறார். 8ல குரு இருக்காரு. தான் வச்சுக்க, நான் வச்சுக்க. இப்ப துலா லக்னத்துக்கு எனக்கு இப்ப கோச்சாரத்துல குரு இருக்காரு. 2ஆம் பார்வையை பார்ப்பாரு. நான் வேலைக்கு போவேன், என் வீட்டுக்காரி வீட்டுல உட்காந்து சுகசா சாப்பிட்டு இருப்போம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் அந்த துலா லக்னத்துக்கு 8ல குரு இருந்து, அதாவது குரு பார்வை 2ஆம் வீட்டுக்கு வந்தா அவங்களும் சிறந்த ஜோதிடர். இப்ப நிறைய காசு வந்துகிட்டே இருக்கும். காசு சொன்னதெல்லாம் காசு வந்துகிட்டே இருக்கும். சல்லு எழுப்பி எழுப்பி காசு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே நீங்க ஆர்டிஓவா இருந்தா, அவர் மாதிரி ஆர்டிஓவா இருந்தா, அதாவது ஜன்னல் திறந்து வச்சு ரூபாயை கட்டி அப்படி ஜன்னல் வழியை போட்டு போயிட்டே இருக்கும். இந்த வருஷம் பூராமே மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர் பென்ஷனாக இருப்பாரு, அவர் ஏதாவது சம்பாதிக்கிறாரு. மிதுனராசிக்கு 2ல குரு இருக்கிறவங்க நமக்கு ஆவரேஜ் இன்கம் உண்டு. இப்ப என்ன சொன்னாலும் வாக்குப்பளிக்க உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு வருவாய் உண்டு. சார் ஒரு ஜாதகத்துல சிறந்த ஜோதிடா இருக்கிறது வேற, சிறந்த தலை சிறந்த ஜோதிடரா இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா ஜோதிடமே தெரியாம ஜோதிடம் சொல்லி பணம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதான் இது சார். 2 வார்த்தை சொன்னோம் சார், ஒரு 500 ரூபாய் காசு கொடுத்து போட்டாரு, வேலை ஒண்ணு. அண்ணன் மாங்கு கணக்கு போறாரு 5 பக்கம் போறாரு, 1 மணி நேரம் சொல்றாரு, 200 ரூபாய்க்கு மேல வாங்கவே மாட்டேங்கிறாரு, கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதையும் கம்மியா தான் குடிச்சுப்போம். சோ அதனால இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் துலால கணக்கா இந்த பிரியா துலால கணக்கு அண்ட துலால கணக்கு தான். இப்ப பாத்தீங்கன்னா விஜய் மட்டும் இந்த ஒரு 3 மாசத்துல மட்டும் கிட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு துலால கணக்கார். 8ல குரு வந்ததுனால அவர் சொன்னதெல்லாம் சிக்ஸ் ஆகி போய் எல்லாத்தையும் 5000 காசு வாங்கி இப்ப எனக்கே சொன்னார், போன மாசம் மட்டும் 2 லட்சம் ரூபாய் காசு வந்துச்சு. சத்தமா சொல்லக்கூடாது வேற. இவர் இங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இங்க இருக்கிறார். சோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்துல யார் பிறந்திருந்தாலும் இந்த ஆண்டு வருமானமான ஆண்டு. இல்ல செய்யற வேலையை பொறுத்து நீங்க செய்யக்கூடிய தொழில ஸ்பீடா இருந்துச்சுன்னா பணம். சரி, ஓகே, அது மேட்டருக்கு வந்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தை பத்தி சொன்னோம். கும்பத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சதய நட்சத்திரம் இருக்கிறார். இப்போ இந்த சதய நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருந்தால் வேற கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணதான் சிறப்பா இருக்கும். சேம் கேஸ்ட்ல நீங்க கல்யாணம் முடிச்சீங்கன்னாக்கா வேற ஒரு கேஸ்ட்ல ஒரு மனைவியோ கணவனோ வாய்ப்பு இருக்குது. ஜோதிடம் ரைட்டுன்னு சொல்லுது, சமுதாயம் தப்புன்னு சொல்லுது. இப்ப குருவுடைய சாரத்துல இருந்தா வசதி உள்ள மாப்பிள்ள பல முடிச்சு. சரி, ரிஷப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு போயிடலாம், 12க்கு போயிடலாம். அங்க உத்திரட்டாதி ரேவதி எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் அந்த சனியுடைய சாரத்துல இருந்தா என்ன ஆகும், உத்திரட்டாதியில இருந்தா என்ன ஆகும், புதனுடைய சாரத்துல தான் என்ன இந்த குரு விட்டுருங்க. அப்ப அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சனியுடைய சாரத்துல உத்திரட்டாதியில இருந்தா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் கடும் உழைப்பாளியாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, சம்பாதிப்பாரு ஜீவனம் பண்ணுவாரு, சம்பாதிப்பாரு ஜீவனம் பண்ணுவாரு, பெருசா சேர்க்க முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமா இருக்கும், ஊதியம் குறைவா இருக்கும். சார், அந்த பெண்ணோட ஜாதகத்தை வச்சு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பான்னு சொல்லியாச்சு. அவரு சாதாரணமா கூலி வேலை செய்யறாரா, அவர் வந்து வேற ஏதாவது அபிஷியலா வேலை பாக்குறாரா, ஆயிரம் அபிஷியலா இருக்கிறாங்க வேற விஷயம். புதனுடைய சாரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்க, புதனுடைய சாரத்தில் இருக்கிறார் அந்த ஜாதகம். அந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், அந்த ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் 7ஆம் வீட்டுக்கு புதனுடைய சாரத்துல இருந்தா இந்த பெண்ணை அந்த மணமகன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாரு. அல்லது ஏற்கனவே அறிமுகமானவராக கூட இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், மாமன் ஒண்ணு மச்சன பொண்ணா கூட இருக்கலாம். அப்போ வரக்கூடிய மணமகளை அவர் கேட்டவங்க கேட்டீங்கன்னா அது சிறு வயசுல எனக்கு தெரியுங்க. அப்ப நீங்க நிர்ணயம் பண்ணியாச்சு,
அப்புறம் என்ன போய் பொண்ணை பாக்குறீங்க, அப்புறம் என்ன ஜாதத்தை பாக்குறீங்க? இந்த பொண்ணோட ஜாதத்தை வச்சு வரக்கூடிய மாப்பிள்ளை இப்படிதான் இருப்பான்னு சொல்லியாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஜாதத்தை வச்சுட்டு பொருத்தம் பார்த்து பிற்பாடு வசதியை பாக்குறீங்க, அப்பியரன்ஸை பாக்குறீங்க, ஃபேமிலியை பாக்குறீங்க, பேக்ரவுண்டை பாக்குறீங்க. நடக்காது. உங்களுக்கு தலையில என்ன எழுதப்பட்டதோ அதான் நடக்கும். அப்ப இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் இது இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும், ஒண்ணு மாற்றம் ஜாதகம். அப்படிங்கும்போது கூட பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய அந்த ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 12 போயிடலாம், மேஷத்துக்கு போயிடலாம். இப்ப மேஷத்துல முதல் கடவுளான அஸ்வினி இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு. இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி அந்த சூரியனுடைய சார்த்து இருந்தா 12ல செவ்வாய், அது செவ்வாய் தோஷம் தான். பரணி இருக்கிறாரு, சுக்கரன் இருக்கிறாரு, அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையா இருக்கு. அப்ப அந்த பெண்ணுக்கு அதே மாதிரி செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையா உள்ள மாப்பிள்ளை தான் போகணும். ஏன்னா அவர் கலை நோக்கத்தோட இருப்பார், கலை நோக்கத்தோட பாருவார், கலை நோக்கத்தோட பேசுவார். இதே மாதிரி கலைஞர் அவர்கிட்ட இயற்கையில இருக்கும். வரக்கூடிய உணவனுக்கு அவர் கலை நியமிக்க வர அவர் மனசுக்கு பிடிச்ச மனைவியா இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அவர் எப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணாலும் நல்லா ட்ரெஸ் பண்ண சொல்லுவாரு, ஐடியா பண்ண சொல்லுவாரு, அவருக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். அஸ்வினியில இருக்கிறாங்க 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் கேது சேர்க்கையா இருக்குது. ஏற்கனவே செவ்வாய் கேது மாதிரிதான், கேது செவ்வாய் மாதிரிதான் இருக்கிறாரு. அப்ப நம்ம செவ்வாயை போச்சுங்க, செவ்வாயோட அமைப்பு கேதுவோட சேர்ந்திருக்குது, கேதுவோட அமைப்பு செவ்வாயோட சேர்ந்திருக்குது, கேது செவ்வாய் அப்படிதான் இருக்கிறாரு. கேது திசை கெடுக்கும், இது பழமொழி வேற. இதுல கேது திசை கெடுக்கும். ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, என்ன கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை ஆழ்வாருங்களா சொன்னாங்களா? கோட்டை கட்டிட்டீங்களா? நீங்க வேற சார், 3வது மாடியில வாடகை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு குடியிருக்கிற, ஏறி இறங்க முடியல. யாரு உங்களுக்கு சொன்னது? இது மலையாளத்துல எப்படி சொல்றது, தெலுங்குல எப்படி சொல்றது? எதுகை மோனையோட தமிழ்ல பேசுறீங்களா, மலையாளத்துல எப்படி பேசுறது? இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லி வச்சு எல்லாமே பாதி ஜோதிடர் ஆகி போய் நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? சோ அதனால உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் முதல்ல ஜாதகத்தை பாருங்க. திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு செவ்வாயை பாருங்க. இப்ப செவ்வாதோஷம் நிர்ணயம் பண்ணுங்க. செவ்வாதோஷம் இருக்குதா இல்லையா நீங்க முடிவு பண்ணுங்க. செவ்வாதோஷம்ங்கிறது இப்படிதான் உருவாச்சு, பேசிக் மெத்தட். ஆண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜாதகத்துல அவனுக்கு செவ்வாதோஷம் இருந்தாதான் திரகார்த்தமான ஒரு ஆம்பளையா இருப்பாரு, அவர் அவனுக்கு வீரிய மிக்கவரா இருப்பாரு, தைரியசாலியா இருப்பாரு. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். ஹலோ, இல்ல வணக்கம் சொல்லுங்க. சரிம்மா நான் மீட்டிங்ல இருக்கிறேன், நான் பார்த்து. சரி, ஓகே, சரி, வணக்கம். சரி வணக்கம். சரி, அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கருத்து. சரி, இப்போ பாத்தீங்கன்னாக்கா அது ஏறக்குறைய அந்த போன மாசம் மீட்டிங்குடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பொதுவாகவே பாத்தீங்கன்னா அஸ்வினி சாரத்துல கேது இருந்தாலும், மக நட்சத்திர சாரத்துல கேது இருந்தாலும், செவ்வாய் இருந்தாலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூல நட்சத்திர செவ்வாய் இருந்தாலும் அந்த மன வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பா சோபிக்கிறது இல்லை, எந்த லக்னமா இருந்தாச்சு உங்களை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு அதனால அந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு எவ்வளவு வலுவா இருந்தாலும் அந்த ஜாதகத்துல செவ்வாய் நிச்சயமாய் போயிட்டாலும் அந்த மன வாழ்க்கை சிறப்பா இருக்காதுல்ல. 7ஆம் வீட்டுக்கு எவ்வளவு சுகமா இருந்தாலும் அந்த ராகு அல்லது பாத்தீங்கன்னா சூரிய சாரத்துல அந்த செவ்வாய் ஏறும் பட்சத்துல உங்களுக்கு அந்த மன வாழ்க்கை பிரச்சனைக்குரியதான் இருக்கு. இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும்போது கட்ட ரீதியாக புத்திரபாய்க்கும் ஆயுள் போக்குறதெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சு வச்சா? சரி, ஓகே. 2வது சத்தி டைம் ஆச்சா? இப்போ தம்பி சொல்லியிருக்கா ரிஷப லக்னம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு. இப்ப ரிஷப லக்னம் ரிஷப ராசி, நட்சத்திரம் அனுஷம், சனி இல்லையா? இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இப்ப குரு சந்திரன் இருக்கிறார், கோச்சாரத்துல போட்டு வரோம். நீ குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துல இருக்கிறாரு, சந்திரன் நிச்சயமா இருக்காரு ஜாதகம். அதே மாதிரிதான் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது முழுமையா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நம்மளே சொல்லியிருக்கிற குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், வாழ்க்கையில நிறைய யோகம் வேணும். ஜோதிடத்தில் நிறைய யோகம் சொல்லப்பட்டிருக்குது. அதுல மிக முக்கியமானது ஒண்ணு குருச்சந்திர யோகம், குரு மங்கள யோகம் இல்லையா? இந்த குரு மங்கள யோகம்னா என்ன? மங்களம் பூமி, பூமிக்காரகன் மங்களம். அப்ப குரு மங்கள யோகம் பூமி நிறைய வச்சிருப்பாங்க. அப்ப 25 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற ஒருத்தர் குரு மங்கள யோகம் இருக்கார், 25 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் 25,000 ரூபாய் கடன் கட்டிக்கிட்டு வச்சுக்க, அதை புரட்டி கொடுக்கறதுக்கு 2 மாசம் பண்ணிடுவார். முட்டோடி கொடுத்தான் பாரு, கரண்ட் பில் கட்டின பாரு, பூச்சி மருந்து வாங்கின பாரு, 4 ஆளுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா 25 ஏக்கருக்கு சொந்தக்காரு, பேரு நிலக்கிழார். அவரை பொறுத்த வரைக்கும் 25,000 போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியல, அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவ்வளவு பிரச்சனை.
வாங்கிக்கலாங்க. என்ன தம்பி அவசரப்படுறீங்க? வாங்கிக்கலாம். இதுக்கு பேர் என்ன? ஒரு மங்கள யோகம். நண்பர் ஒருத்தருக்காருங்க, அவர் அப்பார்ட்மெண்ட் கட்டி போட்டிருக்காருல்ல அவுட்டர்ல, அவருக்கு வாடகை மட்டும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா வரும். வாடகை மட்டும் அப்பார்ட்மெண்ட். ஆனா அவர் வாடகை வீட்டுல தான் குடியிருக்கிறார். இது குருச்சந்திர யோகம். அப்ப நிலம் உள்ளால பணம் உள்ளாலோட சேர்த்தணும். பொருத்தம் பார்க்கும்போது பணம் உள்ளால நிலம் உள்ளாலோட சேர்த்தணும். அப்பதான் உருப்படி ஆகும். வெறும் பணமே வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்ல, வெறும் நிலமே வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 25-30 ஏக்கர்கார ஒருத்தர் டெய்லி வரா, 12 மணி நேரம் வந்துருவார். பட் ஏதாவது வழி சொல்லியா இது சரி போடலாம் அப்படி பாரு. அவர் வேலி போட்டலானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ 2 லட்சம் கேட்கறாங்க. இப்போ காசு இல்லை. 2 ஏக்கரை வித்துருங்க அப்படின்னு சொன்னோம்னு கேட்டீங்கன்னாக்கா அது விற்க முடியாது. பொறுவி டெய்லி வந்தவர் பார்க்க போறாரு. அவரு உழவு ஓட்டி பயிர் நட்டு சம்பாரிச்சு தோப்பு பண்ணி முடியல, அவரால் கையில காசு கிடையாது. ஸோ அதனால 25 ஏக்கர் வச்சிருக்கிறவரு சும்மா இருக்கிறார். 25 ஏக்கர் நிலத்தினுடைய வேல்யூவை விட சும்மா இருக்கிறவரு பணம் வச்சிருக்கிறார். அவர் அந்த இடத்த போய் குத்தகை கேட்கிறார். அதுக்காக என்கிட்ட வர்றாங்க, கொடுத்துருங்க. மறுபடியும் பயப்படுறாரு, நாளைக்கு போன்ல என்ன பண்றது, சிக்கல் இப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதான் போட்டு எழுதி கொடுத்து அவருக்கு சவுத் வச்சிருக்கிறார். ஸோ அதனால கூட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதக ரீதியாக கட்டம் பார்க்கும் போது அந்த தோஷங்களும் தோஷத்துக்குண்டான பரிகாரங்களும். இப்போ ஒருவேளை கல்யாணம் பண்றீங்க, இப்போ சில பிரச்சனை வருது உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ 1 செகண்ட் அதை பார்க்குறீங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் மிஸ்மேட்சிங் ஆகி போச்சு, மேட்சிங் சரியா இல்லை அப்படின்ட்டு வச்சுக்க. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு பரிகாரம் பண்ணலாம். ஆனால் ஜனநாயகத்திலேயே தோஷம் வந்துச்சுன்னா நீங்க பரிகாரம் பண்ண முடியாது. அவ்வளோதான் வேலை தலையில. ஓகேவா? சரி. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகனுடைய தலையெழுத்து நிர்ணயம் பண்ணியாச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது. அதை மாத்துறதுக்கு சில பரிகாரம் உண்டு. உங்களுக்கு கால நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஜோதிடா இருக்கவங்ககிட்ட கால நிர்ணயம் பண்றீங்க, இந்த பிரச்சனை இப்போதான் தீரும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கடையில நீங்க என்ன பரிகாரம் பண்ணீங்கன்னாலும் குணமாகாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா உங்க இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை ரெகுலரா பண்ணுங்க. இப்ப கன்னி லக்கணக்காரன் கன்னி லக்கணக்காரன் யாரா இருக்கீங்களா? கன்னியா லக்கணம். கன்னியில யாரா இருக்கிறீங்களா சார்? ரமேஷ் நீ என்ன லக்கணப்பா? கடகம். இந்த கன்னி லக்கணத்துல கோச்சாரத்துல கேது இருக்குது. ஒரு அம்மா வர்றாங்க, ரெகுலரா கோயிலுக்கு ரெகுலரா போவேன், நானு எல்லா கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், செய்யவே முடியல. என்ன காரணம்? இன்னொரு என்ன சார், நான் சும்மா இருந்தா கூட 2 பேர் கூட்டு போயிடறாங்க. இவர்தான் இவர் சும்மா போறது கோயிலுக்கு 2 பேர்த்து கூட்டு போறாங்க. பசங்களை இங்கே காணும். திடீர்னு பார்த்தா போட்டோ போடுறாரு. திருநெல்வேலி இருக்கிறாங்கிறாரு, மாதவத்துல இருக்கிறாங்கிறாரு, மயிலாப்பூர்ல இருக்கிறாரு. சக்தி கூட தான் சொல்றேன். இவர் என்ன பண்றாரு, இவரு போராட இல்லையா 2 பேர்த்துக்கு செலவு பண்ணி கூட்டு போய் அவர் என்ன தரிசனம் கொடுக்குறாரு. இது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொரு கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கவரு போக முடியலங்கிறார். கன்னி இலக்கணத்துல கேது இருக்கிறார், அவங்க எங்க போகணும்? பரிகாரம் சொல்றவங்களா சொல்லுங்க சார், எங்க சார் போறீங்க? கன்னி இலக்கணத்துல கேது இருந்தா எந்த ஆலயத்துக்கு போகலாம், இல்ல எந்த ஆலயத்துக்கு நீங்க போவீங்க, எங்க போக முடியும் உங்களால? எங்க போனா உங்களுக்கு அருள் பாலிக்க முடியும்? அது ஒண்ணு. 2வது சித்தர்கள் சமாதியை வழிபாடு பண்ணுங்க. சித்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த மண்ணை மீதிங்க. எங்கெல்லாம் சித்தர்கள் சமாதி இருக்கு அங்க சும்மா போயிட்டு வாங்க, ஒன்றும் பெருசா பண்ண வேண்டாம். உங்களை யாராச்சும் கூட்டு போவாங்க. நீங்க வந்தீங்கன்னா நீங்க தர்கா கூட போலாம். நாகூர் போங்க, தொப்பூர் போங்க, எவனாலும் போங்க, உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நேற்று தொப்பூர்ல ஒருத்தர் சந்திச்சேன். என்னைக்குமே இல்லை சார், ஒருத்தர் கூப்பிட்டாரு, வட்டா சார் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னா. அவருக்கு ஒரு மனசு ஆறுது. கன்னியா லக்கணமான்னு கேட்டா ஆமாட்டேன். நீங்க இனிமேல் வருவீங்க 1 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரமாட்டீங்க. ஸோ அதனால ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அடுத்த மீட்டிங்ல கண்டினியூ பண்ணுவோம். டைம் கிடைச்சா இந்த மீட்டிங்லேயே கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.